துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட் சொன்னார். எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற சொல்ல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால சொல்கிறேன், அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால் உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும், அதைத் தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். மலேசியா திரைப்படம் இது கை தட்டலாம். எல்லாம் தூங்கி வழியாதீங்க. என்னப்பா ப்ரெஸ் தூங்குறா இருப்போம். எந்திரி கண்மணி, நீதான் கொஞ்சம் நேரம் உட்காரு, நான் பேசுகிறேன்ல. அப்புறம் என்னுடைய அருமை தம்பி முன்னாள் ரோபோ சங்கரை இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துக்கள். அவரும் சிறப்பாக அழகாக சிறுசாக பேசினாலும் அதில் ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை வச்சு பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல் வரி நினைவோவா கனவு அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல் ரியலி. என்னுடைய முதல் வாழ்த்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாகிட்டீங்க. கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களா டியூனு அந்த டியூனுக்கு சரி, உங்கள் டியூனுக்கு அவங்க டியூன் ஆகிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. 2வது படம் தொடங்கும் போது இதானே 2வது படம். நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இது என்னன்னா உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை, ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றும் முழு படமும் பார்க்காம என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கண்ணெல்லாம் நீராவையே சுமந்து கொண்டிருக்கிறது. அதான் உங்கள் கதை. அந்த நீரா உங்களை சுமந்தாலன்றது எனக்கு தெரியாது. அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, உங்களுக்காக உங்கள் துணைவி விட்டு கொடுத்தது, அந்த 2 இருக்கு பாருங்க, அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக தான் இந்த படத்தில் உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொஞ்சம் டஃப்பான படமாக தான் இருக்கும், நம்ம சும்மா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். பொதுவாகவே எல்லோரும் சொன்னாங்க, அண்ணன் சொன்னார், மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம். யார் சொன்னது?
இன்றைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவனிப்போம். தமிழர்களோட பண்பாடு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போட்டு இந்த ராஜன் எங்கே வந்தாலும் இப்படித்தான் ஒரு பிட்டை போட்டுருது. ஏன் தமிழர்கள் தாங்க மரபு மாறாமல் என்ன இங்கே இருக்கு. ஏன் இல்லை? நான் இருக்கேன், நான் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்க அப்படி இல்லை போடுது. அது நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. பாருங்க, அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு காரில் தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. கரெக்டா? பார்த்தீங்களா? கை தட்டுங்க. அதுக்கு பேரரசு மலேசியாக்காரங்கிட்ட பழக்கமே கிடையாது. அவர் வெளிநாடே போக மாட்டார் பயந்துட்டு. அவர் விட்டுட்டு நாங்கள் போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம். நானும் செல்வமணி போவோம். அதை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அப்படித்தான் என்னுடைய நண்பர்கள். அதான் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ மலேசியாவுடைய இப்போ ப்ரெசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும். ஒரு சின்ன தம்பி, அவர் பேர் அவர் மந்திரியாக இருக்க வேண்டியது. அவர் எனக்கு தெரியும். அப்போது மந்திரியாக இருக்காங்களே ஒரு லேடி, நம்ம தமிழ்ச்சி பினாங்கிலேருந்து வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போது அவங்கள இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே, நீங்கள் இருக்கீங்களாம்பாங்க, வாங்கம்மா அப்படின்னு அவங்க ரூம் போடுறதுலேருந்து கார் அரேஞ்ச் பண்ணுறதுல எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. அது எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டும். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்கள் மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க. இந்த படத்தை போட்டு காட்டும்போது எப்படி அவங்க உங்களை நேசித்து அதை அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்கள் படத்தில் இருந்ததுன்னா அது அங்கே சக்ஸஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்ஸஸ் ஆகும். அது டெஃபினட்டாக. ஏன்னா கண்டென்ட்டு தான் இன்றைக்கி முக்கியம் ஒரு படத்துக்கு. ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆமாம். ஸோ அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது.